Mathematics I'm Trishani நம்ம class 11 Max chapter 2 basic algebra exercise 2.12 11th sum solve log x to the base 2 minus 3 into log x base 1 by 2 is equal to 6 ன்னு இருக்கு. இப்போ first given வந்து solveனா சொல்லிருக்காங்க, solveனு கொடுத்திருக்காங்க. solveனா x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். given எழுதிக்கலாம் log x base 2 minus 3 into log x base 1 by 2 is equal to 6 ன்னு இருக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிப்ரோக்கலில் எழுதிக்கலாம். ரெசிப்ரோக்கல் ரூல் தெரியும் இல்லையா, அந்த ரூலில் நம்ம எழுதிக்கலாம். அதாவது log a base bன்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 1 divided by பேஸும் இதுவும் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். 1 divided byன்னு வரும்போது பேஸும் இதுவும் மாறி இருக்கும். இப்போ பேஸ் வந்து ஏனும் இங்கே வந்து பின்னு வந்துடும். log b பேஸ் வந்து ஏன்னு வந்துடும் நம்மளுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ரூல். இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு இதுக்கும். அப்போ அப்ளை பண்ணணுன்னா 1 divided by இது ரெண்டும் பேஸும் இதுவும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிரும். அப்போ log 2 பேஸ் வந்து எக்ஸ்ன்னு வந்துடும். மைனஸ் 3 நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். log x 1 by 2 இதுக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் ரூல் இந்த ரூல் அப்ளை பண்ணணும்னா 1 divided by into 1 divided by நம்மளுக்கு log 1 by 2 பேஸ் வந்து எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ 1 divided by log 2 பேஸ் எக்ஸ் மைனஸ் 3 divided by ஏன்னா 3 1 3 தானே நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 divided by log 1 by 2 பேஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இது என்ன பண்ணலான்னா இந்த log x 1 by 2ன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து இதுக்கு வந்து குவேஷியன்ட் ரூல் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 6ன்னு இருக்குது. இப்போ குவேஷியன்ட் ரூல் என்னென்னா log a பேஸ் எக்ஸ் மைனஸ் log b பேஸ் எக்ஸ் is equal to log a by b x. இப்போ log a by b x இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்ம வந்து log a மைனஸ்லேயே நம்ம போட்டு எழுதிக்கலாம். log aக்கு தனியாக bக்கு தனியாக மைனஸில் நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த log 1 by 2 பேஸ் எக்ஸ்ன்னு இருக்கா, நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்டில் இருக்கா, ஏன்னா பையில் தானே இருக்குது குவேஷன் ரூலை. அப்போ நம்ம இது ஈக்குவல் டு இது நம்ம இதுக்கு பதிலாக இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அப்போ இது ஏ இது பி நம்மளுக்கு வந்துடும். இந்த ரூலை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 1 divided by log 2 base x minus 3 divided by அப்போ நம்ம இது வந்து log ஏங்கிறது பார்த்திங்கன்னா 1 base x மைனஸ் log bங்கிறது 2 பேஸ் வந்து எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ log 1 பேஸ் என்னவாக இருந்தாலும் log 1ன்னு இருந்துச்சுன்னா வேல்யூ பார்த்திங்கன்னா 0. பேஸ் என்ன இருந்தாலும் நம்மளுக்கு log 1ன்னு இருந்தாலே log 1ன்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 0ன்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல 0ன்னு வந்துடும். அப்போ மைனஸ் log 2 பேஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ்ன்னு வந்துடுமா. அப்போ 1 divided by ஈக்குவல் டு 6ன்னு இருக்குது. 1 divided by log 2 பேஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். ப்ளஸ் 3 divided by log 2 பேஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் ரெண்டு இதுக்குமே சேமாக இருக்குது. பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 1 + 3ங்கிறது 4 divided by இதை நம்ம 1 டைம்ஸ் எடுத்தால் போதும். log 2 பேஸ் எக்ஸ் இதை பேஸை நம்ம காமனாக எடுத்துகிட்டு நான் நியூமரேட்டர் ப்ளஸ் இருந்தங்காட்டி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்போ 4 divided by log 2 பேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலன்னா இந்த 4 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்து கேன்சல் ஆயிருமா. அப்போ 1 divided by log 2 பேஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 by 4ன்னு இருக்குது. நம்மளுக்கு 3 2s are நம்மளுக்கு 6 and 2 2s are 4. அப்போ 3 by 2ன்னு இருக்கும். 3 by 2ன்னு இருக்கா. இதுக்கு வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் இதை அப்ளை பண்ணோம் இல்லையா, அதை மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம ரெசிப்ரோக்கல் இதுக்கு நம்ம எடுத்தோம்னா log பேஸும் இதுவும் நம்மளுக்கு மறுபடியும் சேஞ்ச் ஆயிரும். log x பேஸ் வந்து நம்மளுக்கு 2ன்னு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு 3 by 2ன்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ரூல் அப்ளை பண்ணலாம். என்ன ரூல்னா அதாவது log x பேஸ் a ஈக்குவல் டு b இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஈக்குவல் டு நம்ம a எடுத்துகிட்டு இதோட பவர் bன்னு ஈக்குவல் டு இந்த எக்ஸுன்னு நம்ம எழுதணும்.
இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூல். log x base a equal to b இருந்துச்சுன்னா a power b is equal to xன்னு நம்மளுக்கு வரும். இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணணும்னா இது a, இது x, அண்ட் இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பின்னு இருக்குது. அப்போ a இருக்க இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே 2 இருக்கா, அப்போ 2 பவர் b இருக்கா, பிங்கிறது நம்மளுக்கு என்னது ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கிற b ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கிறது. அப்போ 3/2ங்கிறத நம்ம பவரில் எழுதணும். 3/2 is equal to நம்மளுக்கு x இருக்க இடத்துல இங்கே நம்மளுக்கு x தான் இருக்குது, ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நம்மளுக்கு வந்துடும். அப்போ 2 பவர் 3/2ன்னு நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ 2 பவர் 3/2ன்னு இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 2 பவர் 1 ப்ளஸ் 1/2ன்னு எழுதலாமா? ஏன்னா இது மல்டிபிள் ஆகும்போது 2 + 1ங்கிறது 3, 3/2ன்னு நம்மளுக்கு வருமா? இந்த ஸ்டெப் நம்மளுக்கு 3/2ன்னு வரும். இதை நம்ம இப்போ பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ இதையும் நம்ம இன்னும் பிரித்தோன்னா, அதாவது 2 பவர் 1 இன்ட்டு 2 பவர் 1/2ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவரில் இருக்கும் போது பவரை நம்ம ஆட் பண்ணுவோம், மல்டிப்பிள் இருக்கும் போது பவரை நம்ம ஆட் பண்ணிடுவோம் பேஸ் சேமாக இருக்கும் போது. அப்போ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஸ்டெப் வரும். இப்போ இது ஈக்குவல் டு நம்மளுக்கு எக்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ 2 பவர் 1/2ங்கிறது √2வா? அப்போ 2 இன்ட்டு √2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 2 இன்ட்டு √2ன்னு நம்மளுக்கு வந்திருக்கு. இதை நம்ம கண்டுபிடிச்சோம், இதுதான் எக்ஸோட வேல்யூ. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணி போட்டோம் 2 லாக். இதை நம்ம வந்து பிரித்து எழுதணுமா, log 1/2 a குவேஷன் ரூல், அந்த ரூலை அப்ளை பண்ணி நம்ம எழுதணும். இதே இது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா log 1/2 the base x. இந்த 1/2 நம்ம எப்படி எழுதலாம்னா 2 பவர் -1 எழுதலாமா? 2 பவர் -1ங்கிறது 1/2 தானே. அந்த மெத்தடில் கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி வரும்னா அதை மட்டும் எழுதுனீங்க. 1/log 2 base x minus 3 divided by log அந்த 1/2ங்கிறத 2 பவர் -1 எழுதிக்கலாம் இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். அண்ட் இந்த இடத்துல நம்ம பவர் ரூல் அப்ளை பண்ணணும்னா, இங்கே பவர் இருக்கு இல்லையா, பவர் அப்ளை பண்ணணும்னா இந்த பவர் இருக்கிறத முன்னாடி மல்டிப்பிளில் வந்துடுமா? அப்போ 1 divided by log 2 base x minus 3 divided by -1 into log 2 base xன்னு இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ 1 divided by log 2x plus 3 divided by log 2xன்னு வந்துடும். இந்த ஸ்டெப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் தான் நம்மளுக்கு இந்த சைடு வந்துச்சா, இந்த ஸ்டெப் தான் நம்மளுக்கு இந்த சைடு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே 3 divided by log 2 base x. இதுலேருந்து நம்ம இதே ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா இது இங்கேயும் நம்மளுக்கு இங்கேயும் ஈக்குவல் டு 6ன்னு இருக்கா. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டெப் தான். ஆனால் நம்ம 2 மெத்தட் இந்த இடத்துல ஒன்றா நம்ம இதை பிரிச்சும் எழுதலாம், இல்லைன்னா 2 பவர் -1 கூட போட்டு எழுதலாம். அந்த 1/2க்கு பதிலாக 2 பவர் -1 போட்டு கூட எழுதலாம். அவ்வளோதான் இந்த சம். இது 2 சம். இந்த 2 இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து x is equal to 2 into √2 தான் வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.